பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த பண்டிகை காலங்களில் கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற தலைப்பின் அடிப்படையில் வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 56வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்மளை அழிக்கும்படியாக அவர் வரல, ஜீவனை கொடுக்கும்படியாக, ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திலே அழிப்புண்டு, அதாவது பாவத்துக்கு அடிமையாகி ஒன்றும் இல்லாமல் நம்ம நிற்கிறதை காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம ஒன்றும் இல்லாமல் அப்படியே அநாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறதை விரும்பாமல் அவர் என்ன பண்றாரு, நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அதுல பரிபூர்ணப்படவும், அது மட்டுமல்ல நம்மளை சாட்சியா நிற்கவுமே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சோ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜீவன், நம்மளுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க, அப்போ இருந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, அப்போ இருந்த அந்யோன்யம் எனக்கு ஆண்டவரோடு இல்லை, அப்போ இருந்த ஒரு ஜெப வாழ்க்கை என்னோடு இல்லை, அப்போ இருந்த ஒரு ஃபெலோஷிப் எனக்கு இப்போ இல்லை, எல்லாத்துலேயும் நான் ஜீரோவாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? God can do anything. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் ரெனியூ பண்ணி கொடுப்பாரு. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னென்ன, ஆண்டவரே நீர் அழிக்கிறதுக்காக வல்ல, ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில எது எது இல்லைன்னு நாங்க சொல்றோமோ அதை எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாயிருந்த அது முளைப்பிக்க கடவுது, அது கிரியை செய்ய கடவுது என்று நீங்க கமெண்ட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அதுதான். எவைகள் செத்து போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு, என்னென்ன காரியங்கள் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது, என்னென்ன ஜப குறிப்புகள் அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்க வந்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அம்மா ஜீவனை எடுக்கிறதுக்கு வரலாமா, ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்த. உன்னுடைய வாழ்க்கையில எவைகள் செத்து போனதாய் காணப்படுகிறதோ, எந்த கணவன் மனைவி உறவு செத்து போனதாய் காணப்படுகிறதோ, எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவு செத்து போனதாய் காணப்படுகிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் ப்ரொஃபட்டிக்கா சொல்றாரு, ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தவர். உங்களுடைய காரியங்களிலும் ஜீவனை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு ஜீவனே இல்லை, எதுக்கு தான் இருக்கிறோமோ, என் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நாள் குறிச்சாச்சு, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, என்னால் முடியாதுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ, ஜீவனை திரும்ப கொடுங்க ஆண்டவரே. ஜீவனை கொடுக்கறதோ மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஜீவனை கொடுக்க தானே இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று வசனம் சொல்லுகிறதே. என் கர்த்தர் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ அதில் ஜீவனை கொடுத்து சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. இந்த விழா காலங்களிலே அது அவர்கள் ஜீவனை பெற்றவர்களாய் உங்களுடைய கிறிஸ்துமஸை சந்தோஷத்தோடு கொண்டாட உதவி செய்யுங்க. இந்த இரவில் உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே அழுகி போயிருக்கிற ஒரு தோலை நான் பார்க்கிறேன், யாருடைய சரீரத்துல தெரியல, அழுகி போயிருக்குதோ, என் கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லவர். செத்த அந்த தோல் மறைந்து ஜீவனுள்ள ஒரு தோலை ஆண்டவரை உருவாக்குகிறது உமக்கு லேசான காரியம். அப்ப ரைட் நவ ஆண்டவரே, the miracle should be happen oh master. அழுகின காரியங்களிலே என் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி. என் கர்த்தர் உயிர்ப்பின் ஆவியானவர், உயிர்ப்பின் தேவனானவர், ஜீவனை கொடுத்து சாட்சியாய் நீங்க வைங்க ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.